கானா வினோத் அவர்கள் பிக் பாஸ்ல கிடைச்சிருந்த காசு வச்சு அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற தகவல் தான் சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட்டா கலந்துக்கிட்டு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றவர் தான் கானா வினோத் அவர்கள். இந்த சீசனோட டைட்டில் வின்னர் இவர் தான் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல கானா வினோத் அவர்கள் மணி பாக்ஸை எடுத்து எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாரு. இருந்தாலுமே அந்த காசே எனக்கு போதும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அண்ட் அவர் மணி பாக்ஸ் எடுத்ததுக்கு வேற யாரும் காரணம் இல்ல. என்னோட சுய அறிவின் பேர்ல தான் நான் எடுத்தேன் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு நிலையில பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து ஏகப்பட்ட இன்டர்வியூஸை கானா வினோத் அவர்கள் அட்டன் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அப்போ அவர்கிட்ட அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, பிக் பாஸ்ல கிடைச்ச சம்பளத்தை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த காசுல நீங்க முதல்ல பண்ண போற விஷயம் என்ன அப்படிங்கிறது தான். இந்த ஒரு விஷயத்துக்கு கானா வினோத் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பிக் பாஸ்ல கிடைச்ச சம்பளத்தை வச்சு நான் ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம்னு இருக்கேன். அதுல முதல் முக்கியமான விஷயம் எனக்குன்னு ஒரு நல்ல வீடு அண்ட் என்னோட குழந்தைகளுக்கும் என்னோட மனைவிக்கும் அந்த ஒரு நல்ல வீடு தேவை. அதுதான் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, எனக்கு கானா அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதை வச்சு தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அந்த ஒரு கானாவை வளர்க்கணும். ஸோ எங்கள் ஏரியாவில் நிறைய பசங்க கானா பாடுவாங்க. அவங்களுக்கு ப்ராப்பராக சொல்லி தரணும். ஸோ அதற்காக சின்னதாக கிளாஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கேன். அண்ட் இது 2 தான் இப்போதைக்கு என் மைண்ட் செட்டில் இருக்குது. இது 2 முடிச்சது போக தான் அடுத்து எதுனாலுமே பண்ணணும். குறிப்பாக யாராவது சாப்பாடுன்னு கேட்டால் அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடணும். இந்த விஷயங்கள் தான் இப்போதைக்கு இருக்க இந்த பணத்தை வச்சு நான் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்த அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. அவங்க குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுக்கு படிப்பு செலவுக்கு தேவை. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வாடகை குடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ முதல் வேலையாகவே ஒரு நல்ல வீடு கட்டணும். அது மட்டும் இல்லாம அவங்க குழந்தைகளுக்கு கல்வி செலவு. இது 2க்கும் போக அவர வளர்த்த கானாவ வச்சு அந்த கானாவ வளர்க்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் அவரு பிக் பாஸ் சேலரியில பண்ண போறாராமா. கானா வினோத் அவர்களோட இந்த ஒரு பதில பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க பிரபல மலையாள நடிகரான பாசில் ஜோசப் அவர்கள் தமிழ்ல என்ட்ரி கொடுக்க போறாரு அப்படிங்கிற செய்தி டீசரின் மூலயமா வெளியாகி பாசில் ஜோசப்போட ரசிகர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸை ஏற்படுத்தியிருக்கு. மலையாள சினிமால வளர்ந்து வரும் நடிகர்கள்ல ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் பாசில் ஜோசப். நம்ம தமிழ்நாட்டில் எப்படி பிரதீப் ரங்கநாதன் டைரக்டர் கம் ஆக்டரா மாறினாரோ அதே மாதிரி மலையாளத்துல டைரக்டர் கம் ஆக்டரா மாறினவர் தான் பாசில் ஜோசப். இவர் இயக்கியிருந்த படங்களும் சரி நடிச்சிருந்த படங்களும் சரி மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருந்துச்சு. தமிழ்நாட்டிலையுமே பாசில் ஜோசப் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. சமீபத்தில் வந்திருந்த பராசக்தி படத்துல கிட்டத்தட்ட ஒரு 5 செகண்ட் தான் ஒரு கேமியோ பண்ணியிருப்பாரு. ஆனா அந்த ஒரு கேமியோக்கே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்துச்சு. அண்ட் அப்படி கேமியோக்கே பெரிய வரவேற்பு இருக்கிறத பார்த்து அவர் ஃபுல் ஃப்ளெஜ்டு தமிழ் ஃபிலிம் ஒன்றும் பண்ண வச்சிருக்க போறாங்க. அண்ட் ராவடி அப்படிங்கிற ஃபிலிமில் தான் அவர் இன்ட்ரடியூஸ் ஆக போறாரு. இந்த படம் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்கி இருக்கு. எப்படி இருக்க போகுது அண்ட் கே டவுன்ல பாசில் ஜோசப் வெற்றி பெறுவாரா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.